அண்மை செய்தி. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சியில் தற்போதைய பேருந்து நிறுத்தத்திலேயே போதுமான இடவசதி உள்ள நிலையில் விடியாத திமுக அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக நிர்வாகிகளின் உறவினர்களுக்கு சொந்தமான நிலங்களில் மதிப்பு உயர வேண்டும் என்ற சுயநலத்துடன் அவர்களது நிலங்களுக்கு அருகில் உள்ள விவசாய நிலங்களில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க துடிக்கும் கும்பகோணம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வருகிற 20ஆம் தேதி தஞ்சை கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் கும்பகோணம் மாநகராட்சி மையப்பகுதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுரேஷ். கும்பகோணம் மாநகராட்சி தற்போது பேருந்து நிலையத்திலேயே போதுமான இடவசதி உள்ள நிலையில் விடியா திமுக அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக நிர்வாகிகளுடைய உறவினர்களுக்கு சொந்தமான நிலங்களுடைய மதிப்பு உயர வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு சுயநலத்தோடு அவர்களது நிர்வாகிகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க துடிக்கக்கூடிய கும்பகோணம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தியும் கும்பகோணம் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் விடியா திமுக அரசு ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 20/12/2025 சனிக்கிழமை காலை 19 மணியளவில் நடைபெறும் என்று புதிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டம் கும்பகோணம் மாநகரத்தில் தற்போது இயங்கி வரக்கூடிய அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே 1992ஆம் ஆண்டு தினசரி 1500 பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய வகையிலே திறக்கப்பட்டது. 33 ஆண்டுகள் கழித்து இன்று வரை இந்த பேருந்து நிலையத்திற்கு நாளொன்றுக்கு சுமார் 500 பேருந்துகள் மட்டுமே வந்து செல்கின்றன என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். கும்பகோணம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் மகாமகம் குளத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரமும், கும்பகோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திலும் நகரின் மையப்பகுதியில் அனைத்து மக்களுக்கும் வசதியாக அமைந்திருந்தது. இந்த நிலையில் தேவையில்லாமல் இந்த பேருந்து நிலையத்தை கும்பகோணம் நகரத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாக்கோட்டை ஊராட்சியில் இருக்கக்கூடிய கருப்பூர் கிராமத்திற்கு மாற்று முயற்சியில் இந்த விடியா திமுக பெயர் மாடல் ஸ்டாலின் அரசு ஈடுபட்டு வருவதாக கும்பகோணம் மாநகர மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனெனில் அந்த பகுதியிலே அமைச்சர், கும்பகோணம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஒரு சில அதிகாரிகள் இவர்களுடைய பினாமிகள் மற்றும் உறவினர்களுக்கு சொந்தமான நிலங்கள் அதிக அளவில் உள்ளதாலும் அவைகளுடைய நில மதிப்பு உயர்த்தக்கூடிய வகையில் சுயநல நோக்கத்தோடு இந்த புதிய பேருந்து நிலையத்தை மாற்றுவதற்கு விடியா திமுக அரசு தற்போது நில எடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக கும்பகோணம் மாநகர மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய நலனுக்காக எனது தலைமையிலான அம்மாவின் அரசு மத்திய அரசோடு வாதாடி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருந்த பகுதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு புஞ்ச நிலங்கள், நஞ்ச நிலங்கள், அவைகளுடைய விவசாயம் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்பதால் நமது கொள்கை. ஆனால் விடியா திமுக அரசு தங்கள் சுயநலத்திற்காக புதிய பேருந்து நிலையம் அமைக்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புஞ்ச நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கையில் மேற்கொண்டிருப்பதாக செய்திகள் வருவதை குறிப்பிட்டு சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் வீட்டு வரி 100% உயர்வு, வணிக நிறுவனங்களுக்கான சொத்து வரி 150% உயர்வு, குடிநீர் கட்டணங்களுக்கான வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, தொழில் வரி உள்ளிட்ட அனைத்து துறைகளில் வசூலிக்கப்படக்கூடிய வரிகள் பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் கும்பகோணம் மாநகராட்சியின் வருமானம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. ஆனால் கும்பகோணம் மாநகராட்சி மக்களுடைய அடிப்படை வசதிகள் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. குண்டும் குழியுமாக சாலைகள் இருக்கிறது. அதே போன்று மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யாத வகையில் குடிநீர் பற்றாக்குறை, பல இடங்களில் எரியாத தெருவிளக்குகள், தெருநாய்களுடைய அட்டகாசத்தை கட்டுப்படுத்த முடியாத மாநகராட்சி நிர்வாகம் என்று விடியா திமுக அரசில் கும்பகோணம் மாநகராட்சி அவலயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்போது அறிஞர் அண்ணா பேருந்து நிலையங்கள் முழு அளவில் உபயோகப்படாத நிலையில் 10 கிலோமீட்டர் தள்ளி சாக்கோட்டை ஊராட்சியில் கருப்பூர் கிராமத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க உள்நோக்கத்தோடு சுயநலத்தோடு இந்த அரசு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஒரு சில கும்பகோணம் மாநகராட்சி அதிகாரிகள் செயல்படுவதை கண்டித்து இந்த மக்கள் விரோத திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த கும்பகோணம் மாநகராட்சி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தஞ்சை கிழக்கு மாவட்டம் 20/12/2025 சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் கும்பகோணம் மாநகராட்சி மைய பகுதியிலே காந்தி பூங்கா அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஆர் காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் கே பாரதி மோகன் எக்ஸ்எம்பி, கும்பகோணம் மாநகர
கழக செயலாளர் திரு ராமநாதன் எக்ஸ்எம்எல்ஏ, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு ரதிமீனா BS சேகர், கழக புரட்சித் தலைவி பேரவை இணை செயலாளர், அதே போன்று திருவிடைமருதூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு AVK அசோக்குமார், மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு தவமணி எக்ஸ்எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழக சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், கும்பகோணம் மாநகராட்சி மாமன்ற முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், தொழிலாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ்.